வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம மே 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் மார்க்கெட்டுன்னு சொன்னது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியை மட்டும்தான். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் இது வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறது ஒன்று. ஸோ நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை நமக்கு பார்ப்போம், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து நாளுக்கு நாள் மேலே போயிட்டே இருக்குது. அப்போ நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 18% நேற்று மட்டுமே வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால அதுவும் கடைசி ஒரு மணி நேரத்தில் அப்போது மார்க்கெட்டோட வாலடைலிட்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா அனலைஸ் பண்ணோம். ஏன் கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டானா, கிஃப்ட் நிஃப்டி வந்து காலையில் 6:30க்கே தொடங்கிடும். நமக்கு வந்து 9 மணிக்கு தான் மார்க்கெட் தொடங்கும், 9:15க்கு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 6:30 டு நைட்டு வந்து 2:30 வரைக்கும் இருக்குது. காலையில் 6:30க்கு தொடங்கி நைட்டு 2:30 வரைக்கும் இருக்கிறனால இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு வந்து நிஃப்டி எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியோட ஃபார்முலா நிஃப்டியை வச்சு டிரைவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நிஃப்டியோட ஃபார்முலாலையும் கிஃப்ட் நிஃப்டி ஒரு பங்கு இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை ஒரு முக்கியமான டேட்டாவாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்ப்போம். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வித் பிசிஆர் ரேஷியோவை பார்க்கும்போது நமக்கு வந்து மற்ற இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி சொல்கிற டேட்டாலாம் உண்மையாக இல்லை அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த 5 விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு ஐடியா டெவலப் பண்ண போகிறோம், இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஸோ நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் லைக் இந்தியா பாகிஸ்தான் மேலே ஒரு நல்ல டென்ஷன் போயிட்டுருக்கு. அப்போ இதனால மார்க்கெட் இறங்குன்னு சொல்லி, ஆனால் இந்த விஷயத்தினால மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருக்கா இல்லையாங்கிறதையும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் இப்போயுமே வந்து டென்ஷன் போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க நைட்டு. அதை வந்து நம்ம இந்திய ராணுவம் வந்து ஏர் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து தடுத்து சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி பாகிஸ்தானோட 2-3 ஃபைட்டர் பிளைட்ஸ், அதாவது மிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட F-19 அந்த ஃபைட்டர் பிளைட்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க இந்தியா. ஸோ அதனால் இனியும் டென்ஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் டென்ஷன் இப்போவும் இருக்க தான் செய்யுது. ஸோ இன்னும் மாறலை ஒன்று. அப்போது நம்ம நேற்று நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று நிஃப்டி வந்து கடந்த ஒரு 5 நாளாகவே மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான் மூவ் ஆகிட்டுருக்குன்னு. அப்போ இந்த 5 நாளாகவே மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகும்போது நேற்று கடைசி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு எப்போ கரெக்டாக சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:30க்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கடகடன்னு கீழே விழுந்துச்சு. அப்போ இந்த 1:30லேருந்து 3:30 வரைக்கும் மார்க்கெட் கீழே விழுது அப்படின்னா லாஸ்ட் செஷன் ஆஃப் த ட்ரேடிங். அண்ட் நிஃப்டி இந்த கீழே வர்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னவா இருக்கலாம்னா, நேற்று ஒரு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால எக்ஸ்பைரி டேயில் இந்த வாரோட பேனிக்லாம் ரொம்ப எக்ஸசிவாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிங்கிறனால இந்த ஒரு டவுன்வர்ட் புஷ் வந்து நமக்கு ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் தான் சொல்ல முடியும். மார்க்கெட் வந்து பியரிஷ் மூமெண்ட்ஸ்க்கு போகலை அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதுக்கான ரீசன் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று மார்க்கெட் இருந்த பொசிஷனுக்கும், அதாவது ஒரு 3 o'clock டவுன்ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1% இருக்குது. அப்போ அக்ரெசிவாக யாரோ செல் பண்ணியிருக்காங்க, அது நமக்கு ஷுவர். ஸோ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் தான் இவ்வளவு மார்க்கெட்டை கீழே கொண்டு வர முடியும், அது இவ்வளோ ஷார்ட் டேர்ம் பீரியடில். ஓகே, அண்ட் மார்க்கெட்டோட ஓவரால் பிக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்வேஸாக இருந்துச்சு. அண்ட் நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து கோல்டன் கிராஸ்லேருந்து, அதாவது கோல்டன் கிராஸ்னால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கோல்டன் கிராஸ்லேருந்து மார்க்கெட் வந்து டவுன்வர்ட் புஷ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அப்போது இந்த 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து மேலே கிராஸ் ஆயிடுச்சு, 50 கீழே கிராஸ் ஆயிடுச்சுன்னா டெத் கிராஸ் வந்துடும். அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்னு அர்த்தம். அப்போது நீங்கள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில், அதாவது ஒரு 9:15க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 9:30 இல்லைனா ஒரு 10 o'clock வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த பக்கம் கிளியராக டைரக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து சொல்லி கொடுத்துரும். ஏன்னா நேற்று வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 50 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் டேயில், அதாவது 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 32 பாயிண்டாஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் குறையும் போதே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்னென்னா, நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. அப்போது நமக்கு இந்த 1 மணிக்கு டவுன் சைடு போகிறத இங்கே வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஒரு பேஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அதே மாதிரியே நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடந்த வாரம் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல்லேருந்து
ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் மார்க்கெட் மேலே புஷ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருந்துச்சு. அண்ட் இந்த மேலே புஷ் ஆனது பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பைரி டே எதுவும் இல்லை அப்படிங்கிறனால கிளியரான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் டவுன்ஃபால் இருந்துச்சு. அண்ட் இந்த டவுன்ஃபால் கரெக்டாக நமக்கு நிஃப்டியில் எத்தனை மணிக்கு, அதாவது 1:30க்கு தான் வந்து நிஃப்டியில் ஸ்டார்ட் ஆச்சு. அதே டைம் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கு. அப்போது ஸ்டில் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா பேங்க் நிஃப்டி டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே டவுன்ஃபால் மூவ்மெண்ட்டில் தான் இருந்துச்சு. அப்போ இப்போயும் மறுபடியும் டவுன்ஃபாலுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் நிஃப்டி வந்து ஏற்கனவே நமக்கு வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்துச்சு. அண்ட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸோட டவுன் சைடு தான் மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 கேண்டில் தான் பிரேக் ஆகிருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இன்றைக்கி நிஃப்டி 50லேயும் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஏற்கனவே வந்து டவுன்ஃபால் தான் இருந்துச்சு. அண்ட் அதுவே கண்டினியூவாக தான் ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து இப்போயும் பார்த்தீங்கன்னா 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலேயும் 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழேயும் தான் இருக்குது. அப்படிங்கிறனால நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போதுமே மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் நம்மளோட இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் இந்தியா விக்ஸ் ரொம்ப ஹை லெவலுக்கு ஷூட் அப் ஆயிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 22 இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகமான லெவல். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் எதிர்பார்த்தது தான் இந்த ஒரு இன்க்ரீஸ் ஆஃப் இந்தியா விக்ஸில். அப்போது இன்றைக்கும் நீங்கள் வந்து இந்தியா விக்ஸை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு இருக்கா இல்லை கீழே வர்றதுக்கு இருக்கான்னு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 20ங்கிறதே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு, அதாவது இப்போதைய நிலைமைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹை வாலடைலிட்டி தான். அண்ட் இந்த ஹை வாலடைலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனிக்னஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்தியா பாகிஸ்தானோட அந்த டென்ஷன் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் இன்றைக்கும் வேறு ஏதாவது ஸ்ட்ராங்கான நியூஸ், ஏன்னா நமக்கு வந்து 10 மணிக்கு வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்திருக்காங்க நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி. ஸோ அப்படிங்கிறனால அப்போ நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மார்க்கெட் ஸ்டில் ஒரு 10 மணிக்கு மேலேயும் இந்தியா விக்ஸ் வந்து குறையலை அப்படின்னா இன்றைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கும் அந்த ஒரு 10 மணிக்கு நியூஸ்க்கு அப்புறமும் அந்த வந்து குறையலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மார்க்கெட் டவுன்ஃபாலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல ஒரு க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சு நமக்கு கிஃப்ட் நிஃப்டியில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிலோட சைஸ் சின்னதாக இருக்குது. அப்போ இந்த கேண்டிலோட சைஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் மார்க்கெட் கேண்டிலோட சைஸ் சின்னதாக இருக்கிறனால நிறையா ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ஸ் நடக்குது. அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடக்கிறனால நமக்கு வந்து இது ஒரு ட்ரூவான ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக நமக்கு தெரியல. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா டெத் கிராஸில் தான் இருக்குது. ஏன்னா 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழேயும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலேயும் இருக்கிறனால ஸோ இதுதான் நமக்கு வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் பர்பிள் கலர். ஸோ அப்படிங்கிறனால இந்த 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கிறனால கிஃப்ட் நிஃப்டி ஓவராலாக நெகட்டிவில் தான் இருக்குது. அண்ட் காலையில் வந்த ப்ரைஸ் ஆக்ஷனுமே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு நமக்கு இண்டிகேட் பண்ணலை. அப்போது நீங்கள் ஒரு ரீட்டைலராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஷார்ட் கால் எடுக்கிறதுக்கான பிளான்ஸும் இருக்கணும். அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணுறது இப்போதைக்கு நல்லது. ஏன்னா இந்த ஒரு நமக்கு இப்போ இருக்கிற டென்ஷனில் இந்த பொலிட்டிக்கல் டென்ஷனில் மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆக தொடங்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்தியா விக்ஸை வாட்ச் பண்ணலாம். ஸோ இதை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நேற்று வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு 0.7 இருந்துச்சு. அதாவது 0.7னா அதாவது மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆல்மோஸ்ட் 1.0 ஆயிடுச்சு. இப்போ இந்த 1.0னா 2 பேருமே பேலன்ஸ்டாக இருக்காங்க. அதாவது மார்க்கெட் வந்து சைட்வேஸ்க்கான பாசிபிள். ஆனால் நேற்றை வச்சு கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இல்லை பேரிஷ் மூமெண்ட்ஸ்க்கு தயாராகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போது பிசிஆர் ரேஷியோ 1.0க்கு பக்கத்தில் வந்துருச்சுனாவே நம்ம வந்து ஒரு ஷார்ட் கால் எடுக்கிறதுக்கு, அதாவது ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு அர்த்தம். அண்ட் நமக்கு நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,000 இருக்குது. அதே மாதிரியே நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் டேட்டா பார்த்தோம்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் 54,000 இருக்குது. அண்ட் பிசிஆர் ரேஷியோ 1.2 இருக்கிறனால பேங்க் நிஃப்டி ஸ்டில் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போது பிசிஆர் ரேஷியோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லுது. அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு 54,000லையும் நிஃப்டி 50க்கு 24,000லையும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தோன்னா அந்த சப்போர்ட்டை நம்ம வரைஞ்சிருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் 54,000 இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அப்போ இங்கே வந்து மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் பெருசு. அப்போ இங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலுக்கு போயிடும். அதே மாதிரி நமக்கு வந்து நிஃப்டி 50யில் பார்த்தீங்கன்னா 24,000, அந்த இந்த 24,000 தான் நமக்கு வந்து இந்த இடத்துல 24,000. இது வந்து நமக்கு ஒரு பழைய ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது.
ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் பிக்சர். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.